ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கேள்விப்பட்டான். மார்க் 10:47 சொல்கிறது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. பர்திமேயு ஒரு முக்கியமான செய்தியை கேள்விப்பட்டான். கிறிஸ்துவோடு நடந்து வந்த திரளான ஜனங்கள் பேசும் சத்தம் பர்திமேயுவின் காதுகளிலே விழுந்தன. வருகிறவர் விசேஷித்தவர், அற்புதங்களை செய்கிறவர், தன்னண்டை வருகிறவர்களை புறம்பே தள்ளாதவர், குருடருக்கு பார்வை அளிக்கிறவர் என்பதையெல்லாம் அவன் கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவை நோக்கி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் எனக்கும் நன்மை செய்வார், பார்வையற்ற எனக்கும் பார்வையை தருவார் என்ற பெரிய நம்பிக்கை அவனது உள்ளத்திலே ஒளி வீசினது. ஆம், விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17. கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவர்களுக்குள்ள விசுவாசம் உருவாகி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வழி செய்யும். குஷ்டரோகியாய் இருந்த நாகமானுக்கு இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு சிறு அடிமை பெண் இஸ்ரவேலின் தேவனை பற்றியும் அங்கு இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலிசாவை குறித்தும் அவர் செய்கிற அற்புதங்களை குறித்தும் அழகாக விளக்கி சொல்லி இருந்திருக்க கூடும். சின்ன பிள்ளை ஏதோ சொல்லுகிறாள் என்று அவர் அசட்டை செய்யவில்லை. மாறாக அவளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்து எலிசாவை தேடி தேசம் விட்டு தேசம் வந்தார். இதன் காரணமாகவே அவரை பாதித்திருந்த குஷ்டரோகம் அவரை விட்டு நீங்கியது. தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது. லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன் குணமான போது இயேசு கிறிஸ்து அவனிடத்தில், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்போலி எனும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அதுபோலவே சமாரியா ஸ்ரீ இயேசு தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் சாட்சியாக சொன்னாள். வேதம் சொல்கிறது, யோவான் 4:39, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாய் அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமையாகும். அப்படி செய்வதே கர்த்தர் மீதான விசுவாசத்தை மற்றவர்கள் மனதில் பதிய செய்யும். கர்த்தரை குறித்து சாட்சி சொல்வதற்கும் சாட்சியாய் வாழ்வதற்கும் பரிசுத்த ஆவியானவரை பலனாக அவர் உங்களுக்கு தந்தருளுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 1:1, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 68 மற்றும் 69 சங்கீதங்கள், மாலை ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-21 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவின் நற்செய்தியை அநேகருக்கு அறிவியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.